உழவர்கள்லாம் இன்றைக்கு டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை அழைத்து பேச மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் என்ன பண்றாரு? மாநிலம் முழுவதும் சுத்துறாரு. எதுக்கு சுத்துறாரு? அங்கங்க கோயிலை திறந்து வைக்கிறாரு. கோயிலை திறந்து வைங்க, நாங்க வேணான்னு சொல்ல. நாங்க ஒன்றும் ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது, உதாரணத்துக்கு நம்ம வீடே எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கின்ற இங்கே தாய்மார்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய பிள்ளை இருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்காரு, உங்களுடைய கனவு இருக்கிறாங்க, வேலைக்கே போறதில்லை, டெய்லி கோயிலாக சுற்றிட்டு வராங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ ரொம்ப நல்லவருங்க, கோயிலாக சுற்றுவாருங்க, சம்பாரிச்சே கொடுக்க மாட்டாருங்க, உட்காந்து சாப்பிடுவாருன்னா சொல்லுவீங்க? உரிமையோடு திட்ட மாட்டீங்க. ஏன் சும்மா கோயிலுக்கு போறியே போயா, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடியான்னு நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற தலைவருக்கே இந்த பொறுப்பு இருக்குது என்று சொன்னால், ஒட்டுமொத்த நாட்டுக்கே மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் பிரதமர் என்ற பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றார். இன்றைக்கு டெல்லி போர்க்களமாக மாறுகின்றது உழவர்களால் என்று சொல்லும் பொழுது, அபுதாபியில் அங்கே கோயிலை திறந்துட்டு இருக்கிறார். துபாய்க்கு சென்று அபுதாபிக்கு போய் அங்கே ஒரு கோயிலை திறந்துட்டு இருக்கிறார். கூப்பிட்டு பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை. வருகின்ற வண்டிகளை எப்படி வழிமறிக்கிறார்? அங்கே புகை குண்டுகளை வீசப்படுகின்றது, காவலர்கள் மூலமாக அடக்கப்படுகிறார்கள். முள்ளு மெத்த வண்டியெல்லாம் உள்ள வந்துடக்கூடாது, முள்ளு மெத்தையை விரிச்சு போட்டு அந்த வண்டியெல்லாம் வர முடியாம, கார்பரேட்டுக்கு ரத்தன கம்பளம் இருக்கிறீங்க, ஆனால் எங்களுடைய உழவர்களுக்கு இது போன்ற முள்மெத்தையை விரித்து அவர்களை அடக்குகின்ற அந்த பணியில் தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர, இன்றைக்கு இது போன்ற பயங்கரவாதிகள் யார்? உழவர்களா இல்லை மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாஜகவா என்கின்ற கேள்வியைத்தான் இந்த நேரத்தில் நான் எழுப்ப நினைக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.